இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சோல்டரிங் மிஷினை பற்றி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா OSS டீமோட T12+. இதான் இந்த மாடலு. இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஐசி சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சோல்டரிங் மிஷின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஹார்ட்வேர் வச்சுருக்காங்க. இதில் பார்த்து எர்த்து பின்னு எர்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலு. இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம காயிலெல்லாம் உள்ளே வந்து வராது, காயிலெலாம் தனியாக தான் வரும். நம்ம பிடிச்சி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பென் வந்து எப்படி யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதான் வந்து சோல்டரிங் பென்னுன்னு சொல்லலாம். இதை இல்லை சோல்டரிங் டிப்புன்னு சொல்லலாம். இந்த டிப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு மாடல் T12 BLS இதான் இந்த டிப்பு. இது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒரு தனி டிப்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகாத மாதிரி உள்ள ஒரு சிலிக்கான் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் வைக்கக்கூடிய ஒரு ட்ரே. இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்துருக்கு. மட்டையில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் மெட்டல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைடில் சிலிக்கான் வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகாத மாதிரி உள்ள சிலிக்கான் நல்ல பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து மெஷினு. இந்த மெஷினில் பார்த்திங்கன்னா LED டிஸ்பிளே இருக்குது. மாடலும் கலரும் பார்த்திங்கனாலே நல்லாயிருக்கு. T12Xோடவும் இது வந்து நல்ல டிசைனாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட வாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 வாட்ஸ். இது பேக் சைடில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம தேவைக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் கூட்டி குறைக்கிற இது அந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதை கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நாம் முதல்ல வந்து ஹார்ட்வேரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்து கேபிள் கண்டிப்பாக இதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் இந்த மிஷினும் நம்ம பயன்படுத்தக்கூடிய இது எல்லாமே வந்து சேஃபாக வந்து இருக்கும். எர்த்திங் ப்ராப்ளம் அப்புறம் போர்டு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இந்த பின்னை பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்லேயும் அடுத்த பின்னை பார்த்திங்கன்னா டேரெக்டாக எர்த்து கீழே வந்து போகிற மாதிரி ஒரு காயிலெலாம் போட்டு நம்ம எர்த் பண்ணிவிடுங்க. இல்லைனா எர்த்து லைன் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டிப்பை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பெனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் இருக்கும். இந்த கனெக்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஒரு வெட்டு பகுதி இருக்கும், அதை வந்து மேல் பகுதியில் வர மாதிரி அதில் 50 ரூபா வந்து போட்டிருப்பாங்க. அதில் ஒரு இருத்திக்கிட்டு ஒரு திருத்திக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து சால்ட்ரிங் டிப்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த டிப்பில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணி ஐசி சர்வீஸ் பண்ணுறோம்னா ஒரு இதுவும், நம்ம நார்மல் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சோல்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூர்மையான டிப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த டிப்போட விலை பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. இந்த டிப்புக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் மாடல் நம்பர் வந்து இருக்கும். இது T12 BLS வந்து மாடல். இது அதில் BL அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து டிப்பை கனெக்ட் ரொம்பவே ஈஸி. அந்த ஹோல்டரில் அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு காயில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி நிறைய நினைப்பீங்க. இந்த மாதிரி டிப்பு தான் இதோட காயில். போயிட்டு அப்படியே உருவி தூர போட்டு புது டிப்பு வாங்கினா அதுதான் காயிலும் டிப்பெல்லாம் சேர்ந்து ஒரே இதில் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கனால சின்ன சின்ன கெப்பாசிட்டர்லாம் டயோடு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சோல்டரிங் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட்டை டைப் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹோல்டரும் பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்குது. இந்த டிப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ஸில் இருக்க சிலிக்கான் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஹீட்டில் வந்து உருகாத மாதிரி உள்ள சிலிக்கான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நாம் மிஷின் வந்து ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், டிஸ்பிளே தான் இதோட இது. மற்ற எந்த மாடலுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இருக்காது. மெக்கானிக்கில் சில மாடல் வந்து இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. மற்ற மாடல் இதோடவும் இது வந்து கொஞ்சம் டிஸ்பிளே வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல LED டிஸ்பிளே மாதிரி நீட்டாக இருக்குது. ஒரு எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணணும், ஐசி சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா பெஸ்ட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட இது வந்து பயன்படுத்துங்க, சூப்பராக வந்து இருக்கும். நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஹீட் வந்து செட் பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட்டை வந்து கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்க செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். மற்ற இதில் பார்த்திங்கன்னா 20 வோல்ட்ஸு, 30 வோல்ட்ஸு, 60 வோல்ட்ஸு, 20, 60 அந்த மாதிரி கூட்டுற மாதிரி. சில இதில் பார்த்திங்கன்னா அப்படி பாயிண்ட் மாதிரி அதிலே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப நாளையில் வந்து நாசமாயிரும். 300 400 அந்த மாதிரி நிறைய வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த சோல்டரிங் மிஷின் பார்த்திங்கன்னா 120 வாட்ஸ் வந்து 2600 சேல் ஆகுது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா 3400, 3700, 3800 அந்த மாதிரி வந்து சேல் ஆகுது. வெறும் 70 வாட்ஸே பார்த்திங்கன்னா 3800 சேல் பண்ணுறாங்க. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 120 வாட்ஸே இருக்குது, 2600. உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பேசிக்காக தான் கற்றுட்ருக்கேன் அப்படின்னா இந்த சோல்டரிங் வந்து மிஷின் வந்து ரொம்பவே நல்லது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300, 275 அந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சால்டரிங் டிப்பை வந்து கலத்தி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வாங்கிடுங்க. அப்போ தான் வந்து அடிக்கடி நம்மளுக்கு சால்டரிங் டிப்பு வந்து டேமேஜ் ஆகும். நம்ம டிப்பு மட்டும் வாங்கி மாற்றினாலே போதும். இந்த மாதிரி கலத்திட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் டிப்பு இருக்கும். இந்த டிப்பு வந்து தனியாக நிறைய கிடைக்கும். பட்டை டைப் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து கிடைக்கும். இதுதான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டை சரி பண்ணுறதுக்கு, சோல்டரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து காயில், இந்த மாதிரி காயிலுக்கு மேலே டிப்பை வந்து போட்டுக்கலாம். மற்றபடி 20 வாட்ஸ் 30 வாட்ஸ்ன்னு இருக்குது, வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். எலக்ட்ரானிக் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60 வாட்ஸில் உள்ள வாங்கினீங்க அப்படின்னா டக்குனு வந்து ஹீட் ஆகும். அதை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட டேக் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் வாங்கணுன்னா அந்த டேக் வந்து கிளிக் பண்ணி வாங்கிடுங்க. இல்லை அப்படின்னா டைரெக்டாக வாங்க அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம்.